ஏமா பாரு, உனக்கே இது நல்லா இருக்கா பாரு. ஏமா நேற்று ஃபுல்லாக உட்காந்து அவங்க வந்து விஷயத்த பூரா கறந்துட்டு நேற்று ஃபுல்லாக உட்காந்து என்னமோ அவங்க அட்வைஸ் பண்ணுறத வந்து நான் கேட்க போகிறேன். ஆமாங்க, நீங்கள் அட்வைஸை ஆமாம் தூக்கி உங்கள் வாயை தூக்கி என் காது மேலே வச்சு அட்வைஸை பொழிங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பண்ணது பூரா பேசிட்டு அப்படியா எப்படியான்னு கேட்டுட்டு நேற்று திவ்யாவும் இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் திவ்யா சொன்னால் அதே வார்த்தை தான் நடக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக இதை கேட்டுட்டு நாளைக்கு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணேன்னா பாரு உன்னை தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி திவ்யா சொன்னாங்க. அதை தான் பாரு வந்து முதல் ப்ரோமோவில் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருக்க போகிறேன். நீங்கள் வந்து நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொசு அடிக்கிற மாதிரி பண்ணுறீங்க, மேனரிசம் பண்ணுறீங்க. நான் எப்படி இருக்கேன்றதை நீங்கள் முடிவு பண்ண வேண்டியதில்லை, நான் இப்படி தான் இருப்பேன். ப்ளஸ் இந்த 4 பேர் 4 விதமாக வெளியே பேசுவாங்க இல்லை, 4 பேர் 4 விதமாக வெளியே, அதுதான் நீங்கள் 4 பேரும் அப்படின்ற மாதிரி பாரு வந்து முதல் ப்ரோமோவில் வைல்ட் கார்டு வர்சஸ் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பமாகுது. நான் நேற்றே சொன்ன மக்களே, இது யாருக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருக்கு தான் பாசிட்டிவாக அமையும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, 4 பேர் சேர்ந்து பாரு அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆப்வியஸாக பாருக்கு பாசிட்டிவாக அமையும். ஆனால் இதுவரைக்கும் விளையாண்ட கேமில் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக வந்து அவங்க விளையாண்டாங்க. அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக விளையாண்டாங்க. அவங்களோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தக்க வைக்கணுன்றதுக்காக எல்லா கேமையும் உடைச்சாங்க. எல்லா கேம்லேயும் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க. எல்லா கேம்லேயும் செல்ஃபிஷாக சில ஆட்களை வந்து கூட வச்சுக்கிட்டு சில கேம் ஆடினாங்க. அதனால அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேம் ஸ்ட்ராட்டஜி நமக்கு பிடிக்கல. பட் இங்கே 4 பேர் வெளியிருந்து வைல்ட் கார்டு வந்துட்டு அவங்க 4 பேருமே கண்டஸ்டன்ட் தான். அவங்க நம்மளுடைய கேமை மாற்றுறதுக்கு என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவாங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பாரு வந்து சுதாரிச்சுக்கிட்டு இவங்க 4 பேர் என்ன பண்ணாலும் நான் இதுலேருந்து உடைய போகிறதில்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நியாயத்துக்காக பாரு வந்து இனிமே அவங்களுடைய விளையாட்டை வந்து விளையாண்டாங்க அப்படின்னால் பழைய விஷயங்கள் 2 வாரத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்றது என் கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. பட் நீங்கள் பேசுகிற விதம் அப்படின்றது வந்து அந்த ஆட்டிடியூடு வந்து எல்லா பெர்ஸ்பெக்டிவையும் மாற்றும். பாரு பேசுகிற அந்த ஆட்டிடியூட் அந்த விஷயம் அவங்க மற்றவங்ககிட்ட பேசுகிற விதம் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூடு 50% அவங்களுக்கான ஒரு குட் அந்த ஒரு இம்ப்ரெஷனை வந்து உறிஞ்சிட்டு விட்டுருது அப்படின்னு என்னோட கருத்து. அந்த ஆட்டிடியூட் அவங்களால மாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இந்த 2க்கும் நடுவில் உண்மையான கருத்துக்களை சொல்கிறாங்க, பட் ஆனால் ஒரு ராங் ஆட்டிடியூடை சொல்கிறாங்க, யாரையுமே மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு நடுவில் பாரு ஒரு கேமராக மாற போகிறாங்களா இல்லை அவங்களே இழந்துக்கிட்டு வெளியே போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் எனி விச் வேஸ் ஒரு வைல்ட் கார்டாக அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயங்களை உள்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருவை உடச்சிட்டாங்க. பாரு வர்சஸ் வைல்ட் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே இவங்க 4 பேர்த்துக்குமான ஸ்கோப் உள்ள கிடைக்குதுன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? இவங்க 4 பேர்த்துக்குமான அந்த என்ன சொல்கிறது உள்ள கண்டென்ட்டுக்கான ஸ்கோப் உள்ள கிடைக்கும்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு ஆள் இந்த 4 பேர்த்துக்கு போதும் கண்டென்ட்டுக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.